கூட இருந்து துரோகம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் அடி அவருக்கு. அதுல தான் கொஞ்சம் நல்லா இது. அதுக்கப்புறம் பின்னால் நிறைய நடந்ததா கேள்விப்படுறதான். பட் எது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது, நமக்கு தெரியாது. உடம்பு முடியாம இருக்கும்போது கூட ஒரு வார காலத்துக்கு முன்னாடி போண்டாமணி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகையை வந்து அன்பளி ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் பண்ணி அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க நிறைய பேர். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. துரோகம்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை துரோகம் தான். அவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவருடைய கட்சி பேர்லயே வந்து எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டுங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வச்சார் அவர். அதாவது தேசியத்தையும் திராவிடத்தையும் மிங்கிள் பண்ணி வச்சார். அவரோட இடத்துல சொந்த இடத்துல இருக்க யாரும் கமெண்ட் பண்ண முடியாது. யாரும் கமெண்ட் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் அந்த தன்மானத்தோட கெத்த வந்துட்டு போயிடுறாரு. இதுதான் பொருத்தமான இடமா எனக்கு தோணும். கருப்பு எம்ஜிஆர்னு அவரை சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த பேருக்கு வந்து அந்த பட்டத்துக்கு பொருத்தமான ஒரு நபர் அவரு. எதிர்கட்சியில இருக்கிறவங்க மற்ற கட்சியில இருக்கிறவங்க கூட அவர் வந்து குறை சொல்லி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டதே இல்லை. என் பேர் சுந்தர், திருவண்ணாமலையிலிருந்து வரோம் நாங்கள் எல்லாருமே. இது வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தோம். ஆனால் இது வந்து இவரை பார்த்தணுன்றதுக்காகவே நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்தோம். இன்னைக்கு 50வது நாள் வேறன்றது ஒரு சிறப்பு, எக்ஸ்ட்ரா சிறப்பாயிடுச்சு. ஒரு நல்ல மனுஷன் அவர். ஒரு நடிகர், நல்ல நடிகர்ன்றதுக்கு அப்பாற்பட்டு, நல்ல ஒரு அரசியல் தலைவர்ன்றதுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல மனிதர் அவர். கருப்பு எம்ஜிஆர்னு அவரை சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த பேருக்கு வந்து அந்த பட்டத்துக்கு பொருத்தமான ஒரு நபர் அவர். அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, இந்த இரக்க குணம். எல்லாரும் வந்தா யாருமே வந்து அவர் வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்க மற்ற கட்சியில் இருக்கிறவங்க கூட அவர் வந்து குறை சொல்லி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டதே இல்லை. சோசியல் மீடியாலும் சரி, மற்ற எங்கேயுமே வந்து அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறவங்க கூட ரொம்ப அவரை பற்றி பெருந்தன்மையாக பேசுவாங்க. யாருமே அவர் வந்து ஒரு குறை சொல்லி பேசுனதே கிடையாது. ஒரு நல்ல மனிதர். இன்னும் பல ஆண்டு காலம் இருந்து அவர் வந்து நம்மளை கைட் பண்ணியிருக்கலாம். இறைவன் வந்து அவரை சீக்கிரமாக எடுத்துக்கிட்டான். நல்ல ஒரு அவரோட படங்களை பார்க்கும்போது நல்லா அந்த ஒரு ஹீரோயிஸ் எங்களுக்குள்ளே அப்படி உள்ள வரும். நாமளை நினச்சிப்போம் போலீஸ் வேஷத்துக்கு பொருத்தமானவர்னு அவர் தான். தேசப்பற்று உள்ள ஒரு கேரக்டர் பண்ண அவர் தான். எல்லாத்தையுமே அவர் தான் முன்னாடி. ஒரு நல்ல டைலாக் பேசுறது, நல்ல ஒரு ஃபைட் சீனு எல்லாமே ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே பண்ணுவார். நல்ல மனிதர். கடைசியாக முடிக்கும் போது அவர் நல்ல மனிதன்னு சொல்லி முடிக்க வேண்டியதார். ஏன்னா உண்மையிலே நல்ல மனிதர். அவருடைய குணம் தான். ஏன்னா கட்சிக்கு அப்பாற்பட்டு அவருக்கு வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அதாவது ரசிகர்களும் இருக்கிறாங்க, தொண்டர்களும் இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேற்பட்டு வந்து அவர் நல்ல மனுஷன், அவர் போய் பார்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக எல்லாருமே வராங்க. அரசியல் அவர் கட்சியில இல்லாத கூட இவங்க வந்து பார்த்துருப்பாங்க. அவருடைய ரசிகர்களால் வேற ரசிகராக கூட இவங்க வருவாங்க. ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேனே, நல்ல மனிதர் நிலை, அந்த மனிதருக்காக எல்லாருமே வராங்க. முதல் படம் நான் வந்து இந்த கரிமேடு கருவாயின்னு ஒரு படம் பார்த்துருக்கேன். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கரிமேடு கருவாயின், அப்புறம் ஜனவரி 1 ஒரு படம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஹீரோவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எதையும் மிஸ் பண்றது இல்லை. அதெல்லாம் வந்து சின்ன வயசுல நாங்கள் இருக்கும்போது வந்த படம். அப்பெல்லாம் வந்து அப்பா அம்மா பெர்மிஷன் படத்துக்கு போக முடியாது. அப்போ அது மாதிரி பார்த்த படங்கள் அதெல்லாம். அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜ்லாம் போனப்பறம் எங்களுக்கு நல்லா சொந்த கிடைக்கும். எல்லா படமும் அவர் படம் எதுவுமே மிஸ் பண்ணது கிடையாது. ஆமாம், அந்த கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை எல்லாம் ரொம்ப நாங்கள் காலேஜ் படிக்கும்போது வந்த படங்கள் அதெல்லாம். ஆமாம், அதெல்லாம் ரொம்ப ரசித்து நாங்கள் பார்த்துருக்கோம். எனக்கு கேப்டன் பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும். வானத்தை போல ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வானத்தை போல அந்த ஒரு வயசான கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஹீரோ விஜயகாந்தோட அந்த வயசான விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அந்த முகத்தில் அந்த சாத்வீகம். அப்புறம் அந்த சின்ன கவுண்டர் ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான கேரக்டர். ஒரு மாடர்ன் ட்ரெஸ்லேயே அவரை பார்த்துட்டு சின்ன கவுண்டர்ல வந்து ஒரு அருமையாக என்டையர்லி டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நிறைய படம் சொல்லலாம் அவரு. நான் உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்தா அரசியலே மாறி இருக்கணும், நல்லாவே மாறி இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்றோம் நாங்கள். நான் வந்து நல்லா வந்துட்டு இருந்தாலும் உடம்பு சரியில்லாம போனனாலதான் எல்லாமே போன மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லா மிஸ் பண்ற மாதிரி தெரியுங்க. வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதான் என்னோட ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சது அரசியல் சூழ்ச்சி தான் பண்ணியிருப்பாங்க. வேற அதுதான் எங்களோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து நல்ல ஒரு ஆள் வந்து திடீர்னு இப்படி போக வேண்டிய அவசியம் கிடையாது. பின்னால் நடந்திருக்கும், என்னங்கிற யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். இதுதான் எங்களோட ஒப்பீனியன். அதுதான் ஃபர்ஸ்ட். கூட இருந்து துரோகம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் அடி அவருக்கு. அதுல தான் கொஞ்சம் நல்லா இது. அதுக்கப்புறம் பின்னால் நிறைய நடந்ததா கேள்விப்படுறதான். பட் எது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா இயற்கைன்னு ஒத்துக்க முடியாது. கூட இருந்த துரோகம் ஒரு நல்லது செய்யணும்னு வர்றவருக்கு கூட இருக்கவங்க சேர்ந்து துரோகம் பண்ணும்போது கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யும். அது கொஞ்சம் மனசு கஷ்டம் இருந்திருக்கும். அது இல்லாம நிறைய பின்னால நடந்திருக்கலாம், தெரியாது, நமக்கு தெரியாது. இதெல்லாம் இதான் எங்களோட ஒப்பீனியன். அந்த சட்டமன்ற தேர்தலில் தெரியும் என்னங்கிறது தெரியும். இப்போதைக்கு வந்து எதுவும் கருத்து சொல்றதுக்கு வந்து முடியாதுதான், யாரால முடியாது. என்ன கண்டிஷன் தெரியாது யாருக்குமே. இதுக்கப்புறம் தான் தெரியும். எங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குது, அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இருக்குதுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அவர்கள் வந்து நினைவஞ்சலி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து பாடத்திட்டங்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு.
அதை பத்தி நீங்க நம்ம பாடத்துல கண்டிப்பா கொண்டு வரலாம், கண்டிப்பா. ஏன்னா நல்ல மனுஷங்களை வந்து நம்ம கொண்டு வரலாமே, நல்ல மனுஷங்களை வந்து தெரிவிக்கலாம். அப்பதான் அவங்க ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஏன்னா நான் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. நிறைய பேர் வந்து சினி ஃபீல்டில் கூட தூக்கி விட்டுருக்காரு. எல்லாத்தையும் பண்ணி அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. துரோகம்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை துரோகம் தான். அவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் இறப்புக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது கூட ஒரு வார காலத்துக்கு முன்னாடி போண்டாமணி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகையை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து யாராலையும் சாதாரணமாக செய்ய முடியாது. நமக்கே முடியாது இருக்கும்போது நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அவர்கிட்ட பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் மனசு இருக்கணும். அந்த நிலையில கூட அவர் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரொம்ப அதை கேட்கும்போது ஒரு சொல்லுவோம் இல்லைங்களா லோக்கல்ல, இவன் தாண்டா மனுஷன் அப்படின்னு. உண்மையிலே அவர் தாங்க மனுஷன். உண்மையிலே அவர் நல்ல மனுஷன். கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு நல்ல மனுஷன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு. ஆனால் அவர் கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருந்தாருன்னு தெரிஞ்சா கூட, உடம்பு முடியாம இருந்தா கூட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு இது. அந்த இறந்துட்டாருன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு நாங்களாம் ஆஃபீஸ்க்கு போகல, உட்காந்துக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தோம். நாங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் நான் போகவே இல்லை. அது எங்களை ரொம்ப பாதிச்சுது. வந்துடுவார். அவர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் தான் கொடுத்துருந்தாங்க. அவர் நலமோட வருவார்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இல்லைன்னா கூட அவர் இருக்காருன்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த இது ரொம்ப கஷ்டம் தான், எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம் தான். அந்த அன்பை வந்து மக்கள் வந்து அன்னைக்கு அந்த இறுதி ஊர்வலத்தில் பிரதிபலிச்சுட்டாங்க. அவர் எவ்வளோ வந்து அன்பை மக்கள் எவ்வளோ அவர் மேலே அன்பு வச்சுருந்தாங்கன்றதை அவங்க பிரதிபலிச்சுட்டாங்க. ஆமாம், யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது. இன்னும் இருந்திருந்தால் அரசியல் வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு நல்ல புதிய அரசியல் கிடைச்சிருக்கும். அந்த வாய்ப்பை நாம மிஸ் பண்ணிக்கிட்டோம், நாம இழந்துட்டோம். அவர் இருக்கும்போது அவரை சரியா நம்ம பயன்படுத்திக்கலன்ற வருத்தமும் இருக்கு. இப்போ அவர் இல்லவே இல்லை, பயன்படுத்திக்கிறதுக்கு அவர் இல்லை. இருந்திருந்தா இன்னும் நல்லா, இவரும் நல்லதான் நினைச்சாரு. பட் அந்த வாய்ப்பு அவருக்கு கொடுத்து அவர் செஞ்சு காட்டியிருப்பாரு. அவங்களுக்கு அதில் வந்து ப்ராப்ளங்கள் இருந்திருக்கலாம், சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அதை அவர் செஞ்சு காட்டியிருப்பாரு. ஏன்னா அவர் அப்போ வந்து கமெண்ட்ஸ் கூட கொடுத்தாங்க, அது எப்படி முடியும், வீட்டை கொண்டு கொடுக்க முடியும், கமெண்ட்ஸ்லாம் கூட போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதை அவர் பண்ணியிருப்பாரு. அவருடைய கட்சி பேர்லேயே வந்து எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டுங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வச்சார் அவர். அதாவது தேசியத்தையும் திராவிடத்தையும் மிங்கிள் பண்ணி வச்சார். எந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் தமிழ்நாடு இல்லை திராவிடன் இந்த வட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனால் அவர் மட்டும்தான், வேற எந்த கட்சி பேரும் அப்படி இல்லைங்க. தேசிய திராவிட முற்போக்கு கழகம்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும், தேசியத்தையும் அவர் இது பண்ணாரு, திராவிடத்தையும் அவர் நம்ம லோக்கல் இதையும் பண்ணார். அந்த ஒரு பரந்த மனப்பான்மை அவருக்கு இருந்தது. இருக்கணும், இருந்தா நல்லதுங்க, இருந்தா நல்லது. அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இவருடைய ஸ்டைலும் அவருடைய அந்த ஒரு இதுவும் நமக்கு தெரியும் இப்படிதான் பண்ணுவாருன்னு. அவங்கள பத்தி தெரியாது, இனிமே தான் பார்க்கணும். இன்னைக்கு வந்து கேப்டனோட 50வது நினைவு நாள் இருக்கு. இன்னைக்கு நாங்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பரபரப்பாக வந்துட்டு இருந்தோம், டைம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம். பட் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அவர் நடித்த படம் எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். இந்த வீர வசனம்லாம் பேசுவார், அரசியல் நாட்டுப்பற்றோட தீவிரவாதத்தை எதிர்த்து இப்போ நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அதெல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்து ஃபஸ்ட் ஷோவுக்கு போய் பார்ப்போம். அவர் உயிர் விட்டது வந்து எங்களால் தாங்கிக்கூடிய சக்தி இல்லை. அன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருந்ததால் அன்றைக்கி வர முடியல. நாங்கள் கிராமத்திலே பேனர் வச்சு அஞ்சலி செலுத்தி அங்கேயே எழுதிவிடுவாங்க. அவருடைய அந்த நினைவு நாளில் நாங்கள் வந்து அவரை நேரில் சமாதி பார்த்து எங்களுக்கு சந்தோஷம். எங்களோட இன்னொரு நண்பர் இருக்கார், அவரால் வர முடியல. அவர் பயங்கரமான ரொம்ப தீவிர ரசிகர், அவர் வர முடியல. இப்போ அவருக்கு இந்த ஃபோட்டோவை எடுத்த வீடியோ ஃபோட்டோவை அனுப்பிச்சு விட்டோன்னா அவர் இங்கே வந்து பார்த்தாலும் சந்தோஷப்படுவார். உடனே புறப்பட்டு ஒரு குடி சீர்த்து புறப்பட்டு வந்துடுவார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவே பொருத்தமான இடமா எனக்கு தோன்றது. ஏன்னா நம்ம வந்து பீச்சில் இடம் கேட்டு ஒரு சிலர் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவருடைய சொந்த இடம், அவர் பார்த்து வாங்கியிருப்பார். அவருடைய மண், அவர் அனுபவிச்சு அவருடைய சொந்த உழைப்புல அவருடைய வேர்வையில வாங்கின பணம், வாங்கின மண். இதுதான் பொருத்தம் நான் நினைக்கிறேன். இங்க இருக்கிறது தான் இதான் பொருத்தம்.